நாட்டில் எதை அவர் சாதித்தார்? என்ன சாதித்தார்? கருணாநிதியோட சாதனைகள். ஒன்று, இந்தியாவிலே முதலில் காவல்துறை ஆணையம் அமைத்தது கருணாநிதி. சட்டம், அதாவது வாடகை நிர்ணய சட்டம் போன்ற குடியிருப்புகளை அமைத்து தந்தது கருணாநிதி. இலவச குடியிருப்பு வீடுகள் ஒதுக்கப்பட்டிருக்கு கொடுக்கும் திட்டம் வகுத்தவர் கருணாநிதி. கையில் இழுக்கும் ரிக்ஷா ஒழித்து இலவச சைக்கிள் ரிக்ஷா தந்தவர் கருணாநிதி. பிச்சைக்காரர்களுக்கு மறுவாழ்வு மையம் அமைத்து கொடுத்தவர் கருணாநிதி. குடிநீர் வடிகால் வாரியம் அமைத்து கொடுத்தவர் கருணாநிதி. தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் அமைத்தவர் கருணாநிதி. 1500 பேர் கொண்ட கிராமங்களுக்கு சாலை வழித்தடம் அமைத்து தந்தவர் கருணாநிதி. மின்சாரம் அனைத்து கிராமங்களுக்கும் செல்ல வழித்தடம் அமைத்து தந்தவர் கருணாநிதி. போக்குவரத்து துறையை உருவாக்கியவர் கருணாநிதி. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் தாழ்த்தப்பட்டோருக்கான துறை அமைத்து தந்தவர் கருணாநிதி. அரசியலமைப்பில் பிற்படுத்தப்பட்டோருக்கான அமைப்பை தந்தவர் கருணாநிதி. அரசியலமைப்பில் பிசி 31%, எஸ்சி 18% ஆகிய உயர்த்தி தந்தவர் கருணாநிதி. பியூசி வரை இலவச கல்வி உருவாக்கி தந்தவர் கருணாநிதி. மே 1 சம்பளத்துடன் கூடிய பொது விடுமுறையை தந்தவர் கருணாநிதி. நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை விடுமுறை தினமாக அறிவித்தவர் கருணாநிதி. முதல் விவசாய கல்லூரியை உருவாக்கி தந்தவர் கருணாநிதி. அரசு ஊழியர்கள் குடும்ப நலத்திட்டம் தந்தவர் கருணாநிதி. அரசு ஊழியர்களுக்கு மேலான ரகசிய அறிக்கை முறையை ஒழித்தவர் கருணாநிதி. மீனவர்களுக்கு இலவச வீடு வழங்கும் திட்டம் தந்தவர் கருணாநிதி. கோயில்களில் குழந்தைகளுக்கான கருணை இல்லம் தந்தவர் கருணாநிதி. சேலம் இருப்பு தொழிற்சாலை அமைத்து தந்தவர் கருணாநிதி. நில விற்பனை வரையறை சட்டத்தை அமைத்தவர் கருணாநிதி. 2ஆம் அலகு நிலக்கரி மின் உற்பத்தி நெய்வேலிக்கு கொண்டு வந்தவர் கருணாநிதி. பெட்ரோல் தொழிற்சாலை தூத்துக்குடிக்கு கொண்டு வந்தவர் கருணாநிதி. சுக்கோ உருவாக்கியது கருணாநிதி. உருது பேசும் இஸ்லாமியர்களை பிற்படுத்தப்பட்டவரில் தமிழ் இஸ்லாமியர்கள் போல் சேர்த்தவர் கருணாநிதி. பயனற்ற நிலத்தை மீதான வரியை நீக்கம் கொண்டு வந்தவர் கருணாநிதி. மனுநீதி திட்டம் தந்தவர் கருணாநிதி. பூம்புகார் கப்பல் நிறுவனத்தை தந்தவர் கருணாநிதி. பசுமை புரட்சி திட்டத்தை தந்தவர் கருணாநிதி. கொங்கு வேளாளர் இனத்தை பிற்படுத்தப்பட்டவரிலிருந்து இணைத்தவர் கருணாநிதி. மிக பிற்படுத்தப்பட்டவர்கள் வன்னியர் சீர்மரபினரை சேர்த்தவர் கருணாநிதி. மிக பிற்படுத்தப்பட்டோருக்கான 20% தனி ஒதுக்கீடு தந்தவர் கருணாநிதி. தாழ்த்தப்பட்டோருக்கு 18% இடஒதுக்கீடு தந்தவர் கருணாநிதி. பழங்குடியினர் 1% இடஒதுக்கீடு தந்தவர் கருணாநிதி. மிக பிற்படுத்தப்பட்டோருக்கான இலவச கல்வி தந்தவர் கருணாநிதி. வருமான உச்ச வரம்புக்கு கீழ் உள்ள பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இலவச கல்வி, இளகலை பட்டப்படிப்பு வரை தந்தவர் கருணாநிதி. தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இலவச கல்வி தந்தவர் கருணாநிதி. இந்தியாவிலே முதன்முறையாக விவசாயத்திற்கு இலவச மின்சாரம் தந்தவர் கருணாநிதி. இந்தியாவிலே சொந்த பொண்ணுக்கு சம உரிமை உள்ளது என சட்டமாக்கியது கருணாநிதி. அரசு வேலைவாய்ப்புகளில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு தந்தவர் கருணாநிதி. ஆசியாவிலே முதல் முறையாக கால்நடை மற்றும் விலங்குகள் அறிவியல் பல்கலைக்கழகம் அமைத்தவர் கருணாநிதி. ஏழை பெண்களுக்கு திருமண நிதி உதவி திட்டம் தந்தவர் கருணாநிதி. விதவை பெண்கள் மறுமண நிதியுதவி திட்டம் தந்தவர் கருணாநிதி. நேரடி நெல் கொள்முதல் மையம் அமைத்து தந்தவர் கருணாநிதி. நெல் கொள்முதலில் ஊக்கத்தொகை மற்றும் விலையேற்றம் செய்தவர் கருணாநிதி. தமிழ்நாடு நுகர்பொருள் வணிகக் கழகத்தை அமைத்தவர் கருணாநிதி. கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவி திட்டத்தை தந்தவர் கருணாநிதி. பெண்களுக்கு சுய உதவி குழுக்களை அமைத்து தந்தவர் கருணாநிதி. மனோன்மானியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் கருணாநிதி. பாவேந்தர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் கருணாநிதி. டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவக் கல்லூரியை நிறுவியவர் கருணாநிதி. முதலில் காவிரி நீதிமன்றம் அமைக்க முற்பட்டவர் கருணாநிதி. உள்ளாட்சி மற்றும் கூட்டுறவு தேர்தல் கொண்டு வந்தவர் கருணாநிதி. உள்ளாட்சி பதவிகளில் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு தந்தவர் கருணாநிதி. இரு பெண் மேயரில் ஒருவர் தாழ்த்தப்பட்டவர் இடத்திலிருந்து வர வேண்டும் என வர செய்தவர் கருணாநிதி. மெட்ராஸை சென்னை என்று மாற்றியவர் கருணாநிதி. முதல் முறையாக பெண்களுக்கு பொறியியல் மற்றும் மருத்துவக் கல்லூரியில் இடமளிக்க வழிவகை செய்தது கருணாநிதி. தொழிற்சாலைகளுக்கான வெளிப்படை கொள்கை அமைத்து தந்தவர் கருணாநிதி. முதல் முறையாக விதவை பெண்களுக்கு தொழில் தொடங்க உதவியவர் கருணாநிதி. கிராமங்களில் கான்கிரீட் சாலைகள் அமைத்து தந்தவர் கருணாநிதி. 24 மணி நேரமும் மருத்துவ சேவை தந்தவர் கருணாநிதி. தொழில் முறையில் கல்வியில் கிராமப்புற மாணவர்களுக்கு 15% இடஒதுக்கீடு தந்தவர் கருணாநிதி. சமத்துவம் தந்தவர் கருணாநிதி. கிராமங்களில் மினி பஸ் சேவை கொண்டு வந்தவர் கருணாநிதி. இந்தியாவிலே முதல் முறையாக டாக்டர் அம்பேத்கர் பெயரில் சட்டக்கல்லூரியை நிறுவியவர் கருணாநிதி. இந்தியாவிலேயே உலக தமிழர்களுக்கு உதவ தமிழ் மெய்நிகர் பல்கலைக்கழகத்தை தந்தவர் கருணாநிதி. உருது அகாடமி தந்தவர் கருணாநிதி. சிறுபான்மையினர் பொருளாதார வளர்ச்சி அமைப்பை ஏற்படுத்தியவர் கருணாநிதி. உழவர் சந்தை திட்டத்தை தந்தவர் கருணாநிதி. வருமுன் காப்பும் திட்டத்தை தந்தவர் கருணாநிதி. கால்நடை பாதுகாப்பு திட்டத்தை தந்தவர் கருணாநிதி. 133 அடி திருவள்ளுவர் சிலையை கன்னியாகுமரியில் வைத்தவர் கருணாநிதி. டைட்டில் பார்க் சென்னையில் அமைத்தவர் கருணாநிதி. வீட்டு மனைகள் வழங்கும் திட்டத்தை தந்தவர் கருணாநிதி.
மாவட்ட அளவில் முதல் 3 இடங்களில் வருவோருக்கு மேற்படிப்பு உதவித்தொகை தந்தவர் கருணாநிதி. ஆசியாவிலே மிகப்பெரிய பேருந்து நிலையம் சென்னை கோயம்பேடு நிலையம் அமைத்தது கருணாநிதி. விவசாய கூலி வேலை செய்வோருக்கு நலவாரியம் அமைத்து தந்தவர் கருணாநிதி. பொது கூலி வேலை செய்வோருக்கு நலவாரியம் அமைத்து தந்தவர் கருணாநிதி. அறிஞர்களுக்கு தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டி தந்தவர் கருணாநிதி. 20 அணைகள் கட்டி தந்தவர் கருணாநிதி. பள்ளிகள் உணவோடு முட்டை தந்தவர் கருணாநிதி. மதுரை நீதிமன்றம் கட்டி தந்தவர் கருணாநிதி. அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தை தந்தவர் கருணாநிதி. நமக்கு நாமே திட்டத்தை தந்தவர் கருணாநிதி. நலிவுற்ற குடும்ப நல திட்டத்தை தந்தவர் கருணாநிதி. 9 மாவட்டங்களில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களை கட்டி தந்தவர் கருணாநிதி. 104 கோடி ரூபாயில் சென்னை பொது மருத்துவமனை புதிய கட்டிடம் தந்தவர் கருணாநிதி. 13,000 மக்கள் நற்பணியாளர்கள் நியமனம் செய்து தந்தவர் கருணாநிதி. முதல் முறையாக 10,000 சாலை பணியாளர்களை நியமனம் செய்தவர் கருணாநிதி. சென்னை போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க 9 மேம்பாலங்களை கட்டி தந்தவர் கருணாநிதி. ரூபாய் 1,500 கோடியில் 350 துறை மின் நிலையங்களை உருவாக்கியவர் கருணாநிதி. ஒப்பந்த பணியாளருக்கு ஓய்வூதிய திட்டத்தை தந்தவர் கருணாநிதி. போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை தந்தவர் கருணாநிதி. வேலூர், தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் புதிய மருத்துவக் கல்லூரிகளை அமைத்து தந்தவர் கருணாநிதி. 1 கிலோ அரிசி 1 ரூபாய் திட்டத்தை தந்தவர் கருணாநிதி. பொது விநியோக திட்டத்தின் மூலம் சமையல் எண்ணெய் மற்றும் பல வீட்டுப் பொருட்கள் நியாய விலையில் தந்தவர் கருணாநிதி. நியாய விலை கடையில் 10 சமையல் பொருட்கள் ரூபாய் 50க்கு தந்தவர் கருணாநிதி. விவசாய கடன் 7,000 கோடியை தள்ளுபடி செய்தவர் கருணாநிதி. சரியான நேரத்தில் வங்கி கடனை திருப்பி செலுத்தும் விவசாயிகளுக்கு வட்டி இல்லை என்றவர் கருணாநிதி. மேம்படுத்தப்பட்ட நெல் கொள்முதல் விலை ரூபாய் 1,050 உயர்த்தியவர் கருணாநிதி. வகைப்படுத்தப்பட்ட நெல் கொள்முதல் விலை ரூபாய் 1,100 உயர்த்தியவர் கருணாநிதி. 172 உழவர் சந்தைகளாக உயர்த்தியவர் கருணாநிதி. 1 டன் கரும்பின் கொள்முதல் விலை 2,000 உயர்த்தியவர் கருணாநிதி. மாவட்ட திட்டத்திற்குள் நிதிநீர் இணைப்பு திட்டம் தந்தவர் கருணாநிதி. ரூபாய் 180 கோடி செலவில் காவிரி குண்டு நதிநீர் இணைப்பு திட்டம் தந்தவர் கருணாநிதி. ரூபாய் 369 கோடி செலவில் தாமிரபரணி, கருமேனியாறு, நம்பியாறு நதிநீர் இணைப்பு திட்டம் தந்தவர் கருணாநிதி. காமராஜர் பிறந்த நாளை கல்வி மேம்பாட்டு தினமாக அறிவித்தவர் கருணாநிதி. பொது நுழைவுத் தேர்வை ரத்து செய்தவர் கருணாநிதி. 10 மீட்டர் வகுப்பு வரை தமிழ் கட்டாயமாக்கியது கருணாநிதி. 623 கோடி செலவில் 5,824 கோவில்களில் புனரமைத்து கும்பாபிஷேகம் செய்தவர் கருணாநிதி. அர்ச்சகர் பூசாரிகளுக்கு இலவச சைக்கிள் வழங்கியவர் கருணாநிதி. ரூபாய் 2 லட்சம் மதிப்புள்ள இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம் தந்தவர் கருணாநிதி. இதய நோய், சர்க்கரை நோய், புற்றுநோய்க்கான நலமான தமிழகம் திட்டம் தந்தவர் கருணாநிதி. மத்திய அரசோடு இணைந்து 108 ஆம்புலன்ஸ் சேவையை தந்தவர் கருணாநிதி. 25 புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி 37 புதிய நிறுவனங்களை உருவாக்கி 41,090 கோடி முதலீட்டை கொண்டு வந்தவர் கருணாநிதி. 37 நிறுவன அனுமதியால் 3 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தந்தவர் கருணாநிதி. 5 லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு தந்தவர் கருணாநிதி. புதிய டைட்டில் பார்க் திருச்சி, கோவை, மதுரை, திருநெல்வேலியில் உருவாக்கியவர் கருணாநிதி. அனைத்து கிராம மறுமலர்ச்சி திட்டம் தந்தவர் கருணாநிதி. பேருந்து கட்டணம் ஏற்றாமல் 13,000 புதிய பேருந்துகளை தந்தவர் கருணாநிதி. அருந்ததிஞர் இனத்திற்கு 3% இடஒதுக்கீடு தந்தவர் கருணாநிதி. அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகளோடு 10,096 கிராம பஞ்சாயத்தை உருவாக்கியவர் கருணாநிதி. 420 பேரூராட்சிகள் உருவாக்கி